அன்பே சிவம் அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். காலையில் தத்துவ விளக்கங்கள் ஒரு கிளாஸ் நடத்தினோம். மறுபடியும் உபதேச கிளாஸு, ரெண்டாவது உபதேச கிளாஸ் நடத்தினோம். இப்போ மூணாவது கேள்வி பதில். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். அரசியலை தவிர எது வேணாலும் கேளுங்க. என் குருநாதர் எனக்கு விளக்கியதை நான் உங்களுக்கு விளக்குறேன். நான் அனுபவித்து அந்த ருசியை அனுபவித்து உள்ள பதிய வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் விளக்குறேன். எனக்கு தெரியலைன்னா கூட எனக்கு மேலே இருக்கிறவங்களை கேட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு நான் அதை விளக்கத்தை சொல்கிறேன். அதனால் கேள்வி உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. நான் முழுமையாக உங்களுக்கு விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. வாழ்க வளமுடன். வாங்க ஐயா, கொஞ்சோண்டு சாத்திக்கிங்க. சன்னலில் பற்ற போது லேசாக அந்த செவத்துக்குள்ள அடங்குறேன், அவ்வளோதான், போதும். எங்கேருந்து வரீங்க? இளையாம்பாளையத்துலேருந்து வரீங்க. இளையாம்பாளையம்னா நாமக்கல் மாவட்டங்களா? நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. நம்மளை எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? யார் சொன்னால்? யூடியூப்புக்கு நன்றிகள் கோடி. யூடியூப்பை பார்த்து வந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்தது உங்களுக்கு ஆன்மீக விளக்கம் புரியுதுங்களா, இல்லை ஏதாவது மூட நம்பிக்கையாக இருக்குதுங்களா? மூட நம்பிக்கையில் இல்லைங்க, நல்லாவே புரியுதுங்க. சரிங்க, ஆன்மீகம் புரியுதுங்க. இப்போ உபதேசம் வாங்கிக்கிட்டீங்க, உபதேசம் கொடுத்த முறையெல்லாம் புரியுதுங்களா? சரி சரி. இப்போ நீங்கள் ஆண்டவனை பற்றி, இறைவனை பற்றி ஏதாச்சும் கேளுங்க. அல்லது உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துரு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற வாக்கியம் ஏதாச்சும் கேட்குறனா கூட கேளுங்க. அதில் இருக்கிறது கூட பார்த்து உங்களுடைய அட்டையிலேருந்து பின்னாடி நீங்கள் கேட்க வேண்டியது கேளுங்க. ஆளுக்கு ஒரு அட்டை வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாச்சும் இது தவம் பண்ணுற ஃபார்முலா, இது கேள்வி பதில் இல்லை, பின்னாடி தான். பின்னாடி அந்த நடு ஃபார்முலா தான். ரெண்டாவது பாரா தான் பூராமே. மூணாவது பாரா சித்தர்கள் பாடல். அது ஒரு 75 பாட்டு சித்தர் பாட்டு எழுதி வச்சுருப்பேன். அது தனியாக ஒரு நாளைக்கு ஃபுல் கிளாஸ் நடத்தணும். அப்போ தான் சித்தர் பாட்டில் இடையில 1-2 பாடியிருப்பேன். முக்கியமான பாட்டு அதில் பொறுக்கி எடுத்து வச்சுருக்கிற மெயின் இந்த ரெண்டாவது பாரா தத்துவம் தான். திருமேனி திருக்கோயில், திருக்கோயில் திருமேனி, இந்த 2 தான் நான் கொடுக்குற, என்னுடைய ஆசிரமத்தில் கொடுக்குற விளக்கம். ஏன்னா மக்களுக்கு இதைத்தான் புரிய வைக்கணும். அதனால் இந்த 2 மெயினாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்குவாங்க, நான் இதை எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு பண்ணுறதுல தானே டவுட்டு. டெய்லி விடியால் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் தறி ஓடுது. அதனால் அப்பா 5 மணிக்கு தறி மோட்டர் போட்டுருவாங்க. டெய்லி எழுந்திரிச்சு தலை பிடிச்சிட்டு தான் தவம் பண்ணணுமா? அதுபோது எண்ணம் தான் முக்கியங்க. இடியே இடித்தாலும், மானமே மின்னுனாலும் நாம் ஊரை விட்டு காட்டு வழியில் போய் வாழ முடியாது. குடும்பத்தை விட்டு காட்டில் போய் வாழ முடியாது. இத்தனைக்கும் மத்தியில் நம்ம தியானம் பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அந்த நேரத்தில் உட்காரும்போது தறி ஓடுனாலும் அது ஒரு நாள், சில பேர்த்துக்கு தறி ஓடுற ஏரியாவில் இருந்தால் தான் தூக்கம் வரும். தறி ஓடுற ஏரியாவில் விட்டுட்டு வந்தாலும் தூக்கம் வராது. அது காலப்போக்கில் நீங்கள் தவத்தில் மாறிக்குவீங்க. கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழித்து இந்த கவனிக்கிறீங்களா, அந்த தறி சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே சலுப்பாக இருக்குதுன்னு அவங்க மேலே கோபத்தை காட்டாதீங்க. அதை ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அது ஓடிட்டு போகுது, நாம் பண்ணுறோம், நமக்கு இறைவன் துணை இருக்கிறார் நினச்சி பண்ணுங்கள். தலைக்கு குளிக்குமான்னு கம்பல்சரி டெய்லியும் குளிக்கணும். அதனால் கணவன் மனைவி தொடர்பு இருந்தால் கம்பல்சரியாக குளிக்கணும். அது இல்லைன்னா தேவையில்லை. அதனால் வீட்டில் அவங்கெல்லாம் தூங்கும்போது நம்ம லைட் போட்டு தாராளமாக பண்ணலாம். லைட் போடும்போது லைட் இருளில் பண்ணுறது தான் நல்லது. இறைவி இருக்கிற உசுறு இருக்கிற இடமே இருள் தானப்பா. ஒளிங்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வச்சுக்கிறோம். காட்டுக்குள்ளே விதை போடுற மண்ணுக்குள்ளே இருள் இருக்குதா, வெளிச்சம் இருக்குதா? உசுறு எதுக்குள்ளே இருக்குது? விதை மண்ணுக்குள்ளே இருள் தான் இருக்குது.
அப்பாவுடைய விந்து அம்மா கர்ப்ப பைக்குள்ளே போயிடுது. அங்கே லைட்டாக போட்டுருக்குது, இருளில் தான் இருக்குது. மொட்டை இருக்குது, மொட்டைக்குள்ளே மஞ்சள் கருவு இருக்குது, அது வெளிச்சத்தில் இருக்குதா இருளுக்குள்ளே இருக்குதா? உயிரின் இடப்புறம் இருள். தெரியுதா? அதான் அதனால தான் வால்மீகி பெருமான் சொல்லுவார், இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி அப்படின்னு பாடுவார். இறைவனை பற்றி பாடும்போது தொடங்குவார், இருளுக்கும் வெளிக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற நீ தான், ஒளி இந்த ரெண்டுக்குமே நீ தான் சொந்தக்காரனாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால் இருளில் தவம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தவத்துக்கு நல்லா ஒத்துழைக்கும். தாராளம் பண்ணுங்க. செவுத்தில் சாஞ்சிக்கலாமா? இல்லை தாராளமாக பண்ணிங்க. எங்கே வேணாலும் சாஞ்சிக்க. முதுகு வந்து சி மாதிரி ஆகக்கூடாது, ஐ மாதிரி இருக்கணும். இதுதான் நமக்கு தேவை. செவுத்தில் சாஞ்சிக்க, காலை நீட்டி விட்டுக்க. உன் மனசு தான் முக்கியம். ஒரு ஹேண்டிகேப்டு வராரு, இந்த மாதிரி சப்பனம் போட்டு வஜ்ராசனத்தில் சுகவாசனத்தில் உட்கார முடியுமா? அதுவும் இறைவனுடைய குழந்தைக்கு தானே, அவருக்கு நம்ம தானம் கொடுக்கணுமில்ல. அதனால் நான் சொல்லிட்டேன்ல காலையிலேயே, மனம்தான் முக்கியம். மனம் இல்லைன்னா பிணம். மனம் இல்லாதவங்க பிணம் தானே. பிணத்துக்கு எப்படி உதாசம் கொடுக்க முடியும்? உன்னுடைய மனம்தான் முக்கியம். மற்ற ஃபார்முலா எல்லாம் அதெல்லாம் பந்தாவுக்காக சொல்கிறது சில பேர். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. சோபாவில் கூட உட்காந்திக்க, கீழே உட்கார முடிஞ்சா உட்காந்திக்க. ஆனால் நீ எங்கே உட்காந்தாலும் நேராக இருக்கலாம். இந்த இடுப்புக்கு மேலே தலை வரைக்கும் நேரம். இந்த இடுப்புக்கு கீழே நீ காலை என்ன பொசிஷனில் வச்சா நல்லா இருக்குமா வச்சுக்க. அதெல்லாம் இந்த யோகாசனமெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி சொல்லி. நம்மளது யோகா ஆசனம் கிடையாது, புரிஞ்சு? யோகம் நம்மளது வந்து யோக பயிற்சி, புரியுதுங்களா? ஆசனம் இல்லை. யோகா ஆசனம்னு இருக்குல்ல, அந்த யோகாசனங்கிறதுல பல விதமான ஆசனம் இருக்குது. நம்ம யோகாசனம் கிடையாது, நம்ம யோக பயிற்சி. இது வந்து யோகம், குண்டலினி யோகம், வாசி யோகம், ஆசனம் இல்லை. குண்டலினி யோகம் இதுதான், வாசி யோகமும் இதுதான். நீங்கள் பண்ணீங்கல்ல, அதுதான் ரெண்டும் ஒன்று தான். வாசி யோகங்கிறது மூச்சை ஏற்றி இருக்கிறது, குண்டலினி யோகங்கிறது குண்டலினா உயிர் சக்தியை ஒரு இடத்துல கவனிக்கிறது. ரெண்டுமே நீங்கள் செய்கிறீங்க. வாசி யோகமும் வந்துருச்சு, குண்டலினி யோகமும் வந்துருச்சு. ரெண்டுமே நீங்கள் செஞ்சது. இந்த ரெண்டுமே அதில் தான் இருக்குது. மூச்சை ஏற்றி இறக்குனா வாசி யோகம், கவனிச்சா குண்டலினி யோகம். குண்டலினா உயிர், அவ்வளோதான். வேறு என்ன கேட்குறீங்க? சபரிமலை போயிட்டு இருந்தேன், இந்த வருஷம் ஜோதிக்கு போடாமான்னு நினச்சேன். நீங்கள் தான் நமக்குள்ளேயே இருக்குது ஜோதின்னு சொல்லிட்டீங்க. அதான் விளக்கமாக சொல்லிட்டேன். போக வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், போக வேண்டான்னு சொல்ல. இந்த மாதிரி தான் ஒரு வருஷமாக பிரதோஷம் முடிச்சுட்டு இருக்கிறேன். பிரதோஷம் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் அன்னதானம் கொண்டு போவேன். அதை தொடச்சி செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. தர்மம் அது ஜீவகாரண்யங்க, அது ஜீவகாரண்யம். இந்த ஆன்மீக பயிற்சிக்காக எதையும் தடை பண்ணாதீங்க. தீய பழக்கங்களை மட்டும் மறந்துடுங்க. மற்ற பழக்கம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போக பிரியுமோ போங்க வாங்க. நான் வேண்டான்னு எல்லாம் இங்கே தான் இருக்கிறான். இவனுக்கு மிஞ்சினவே எவனுமே இல்லை. 10 மலை காமிச்சுன்னு உங்கள்கிட்ட, அதுக்கு மேலே என்ன இருக்குது? அறிவியல் பூர்வமாக தானே சொன்னேன், அறிவியல் பூர்வமாக தானே சொன்னேன். 10 மலை சொல்லுங்கள், என்ன இருக்குது? அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் போங்க வாங்க, உங்களை அறிஞ்சுக்குங்க. நான் யார் காலையில் பார்த்தோன்னா ஆன்மீகம் என்ன ஒன்று பாட்டு பாடினல, இந்த ஒரு பாட்டு போதாதா? இந்த ஒரு பாட்டு போதாது. அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு கடைசியாக பாடி, அதான் கடைசி பாட்டு, அவருடைய பாட்டு. எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா அந்த பாட்டில் விஷயம்? பார்த்தீங்க மறுபடியும் நெட்டில் வரும், போட்டு பாருங்க. பூரா கொட்டிட்டு போயிட்டார்ப்பா. நீங்கள் எல்லா காரியம் ஜீவகாரண்யம், எல்லா ஜீவகாரண்யம் பண்ணுங்க. நம்மளுடைய அட்டையில் பக்கம் இருக்கிறது ஜீவகாரண்யம் தான். திருநாவுக்கரசு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஜீவகாரண்யம் தான். எல்லாத்துக்கும் வணங்குறீல்ல, அதில் போட்டு பாரு ஜீவகாரண்யம் உயிர்களுக்குன்னு. அதை வாழ்த்துனீங்கன்னா ஜீவகாரண்யம், எல்லாருன்னு வாழ்த்துனாவே ஜீவகாரண்யம் தான். இங்கிருந்து வெளியூரில் நண்பர் இருக்கிறார், உணவு கொண்டு கொடுக்க முடியுமா? உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், இதோடு சரி. எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். அமெரிக்காவில் பிறண்டிருக்கிறான், என் நண்பர் நல்லா இருக்கணும், இறைவா வாழ்க வளமுடன், அவன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், போயிருமா இல்லையா? காற்றுல பவர்ஃபுல் எது? கண்ணுக்கு தெரிகிற பொருளெல்லாம் பவர் பர்சன்டேஜ் கம்மி, கண்ணுக்கு தெரியாத பொருள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. உணவு நல்லது தான், ஆனால் உணவு கொடுக்குறத விட ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு அதை விட சிறப்பு. உணவு கண்ணுக்கு தெரியும், வேலை நீ வேறு அவன் வேலைக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த வேலைக்கு போப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் போய் வேலைஞ்சு பொழைச்சிக்குவான். அவன் தினசரி உணவு தேடிக்குவான். வேலையை வாங்கி தர முடியல, உணவும் தர முடியல, அவன் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து, வீழ்த்த வேண்டாம். இவெல்லாம் எங்கே பொழைக்க போகிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்ல வேண்டாம். உனக்கும் வாழ்வு வருமாப்பா, நல்லா இருப்பா, அந்த
கோயில் வழிபாடு கும்பிட்டுருக்குற தீவிரமாக இருக்க போய் சொல்லு, ஏதோ ஒரு பக்கம் மடம் மாற்றி விடு. இல்லை பித்து பிடிச்சி கிடக்கிறானா கோயிலுக்கு போய் அவனுக்கு மைண்டு சரியாக வேலை செய்யலையா? எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறது? திருநாவுக்கரசு ஒன்றும் இப்போ எனக்கு ஒன்றும் நடந்த பாடல, அப்போ அவனை இங்கே திருப்பிவிடு. கோயிலுக்கு போய் எதுவும் நடக்கலையா? அது எங்கே எப்படி நடக்கும்னு ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, போய் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பிவிடு. கோயிலுக்கு போய் வேலை ஆகலைங்கிறவனை திருப்பிவிடு. இல்லை எனக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, திருநாவுக்கரசு விட்டுரு, கவனம் அதிலே இருக்கட்டும். அவனை மடம் மாற்றி விடாத. அங்கே போய் வேலை நடக்கலைங்கிற மாதிரி அவனை மாற்றி விடு. புரியுதா? அவ்வளோதான். வேறு என்ன டவுட்டு? நிறைவா? சந்தோஷம். ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க ஐயா. உங்கள் பேர் தானே தரணிதரன்? நன்றி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் ஐயா. காலையில் பிலாசபி பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தேன். அது அறிவியல் பூர்வமாக புரியுதுங்களாங்க ஐயா? புரியுதுங்க. மூட நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லைங்களே? சரிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம்? முன்னாடி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம். சரிங்க. உங்களுடைய அப்ரோச்சிங் கொஞ்சம் சில டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால சில விளக்கங்கள் கேட்குறாங்க. கேளுங்க. இந்த பதஞ்சலியில் வந்து இந்த அஷ்டங்க யோகத்தை பற்றி சொல்லும் போது அவங்க இந்த 8 யோகம், இந்த 8 நிலை போகிறது வந்து ஒரு ஒரு நிலையை நம்ம எப்படி கடந்து போகணும், ஒரு நிலை கடந்து தான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. யமம், நியமம், ஆசனம். கரெக்டு இது ஒன்று வந்து இப்போ போகணுங்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த தியானங்கிறது வந்து நீங்கள் மேலே அது வந்து இந்த இடம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, தியானங்கிறது 7வது மையம். 7வது மையம். நீங்கள் இயமனையும் சொன்னீங்கல்ல, அதில் 7வது இடம் அது வரும் பாருங்க. இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம். இது தாரணை, இது தியானம், அது சமாதி. தியானம்னா இந்த இடத்த குறிக்கும், உச்சிக்கு பேர் தான் தியானம். அந்த தியானத்தில் தவம் பண்ணுறோம். சொல்லுங்கள். தாரணை தியானம் நம்ம சொல்லித்தர உபதேசம் தாரணை தியானம் 2 தான். இதுக்கு கீழே வரதில்லை. அது கேளுங்க. தாரணையில் வந்து ஆக்சுவலாக நிறைய வகை தாரணைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 112 வகைகள் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த நெத்தியை உற்று பார்க்கறது அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஒரு தாரணையை வச்சு நம்ம அதை வச்சு தியானம் பண்ணுறோம். இது இப்போ வேறு இதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் வந்துங்க கவனிக்கிறது மட்டும்தாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமவாசியாக இருந்து குழந்தையிலேருந்து பிரம்மச்சாரியை வாங்கி முதல் 8வது வருஷத்துலேயே அந்த குழந்தைய ஆசிரமத்தில் விட்டு அந்த காலத்தில் அதை மேன்மையடைக்கி மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், அவன் அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறான். நமக்கு வந்து அப்படி இல்லை. இங்கேருந்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் போனோம்னா நடந்து போய், தத்துவம் வந்து 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கிற போது 500 கிலோமீட்டர் நடந்து போனால் எவ்வளோ நாள் ஆகும்? அதே சைக்கிளில் 2 வீலர் வந்தப்போ சைக்கிளில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதே 2 வீலரில் ஸ்கூட்டரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நீங்கள் காரில் போனீங்களா அந்த 500 கிலோமீட்டர் எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ட்ரெயினில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 45 நிமிஷம் ஃப்ளைட்டுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் போனால் 500 கிலோமீட்டர் 45 நிமிஷம் ஃப்ளைட்டு. இப்போ இது எது கரெக்ட்னு சொல்கிறது? இடம் ஒன்று தானே. அறிவினுடைய வளர்ச்சியில் மனோனுடைய வேகத்தில் கிராஸ் பண்ணி போகிறோம். 2 வருஷம் ஒரு மையத்துக்கு பண்ணி வர்றது நல்லது. 2 மாதம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம். 6 மையத்துக்கு 6 2 12 வருஷம். இப்போ நான் உங்களுக்கு தொட்டு கொடுத்தது 12 வருஷம், 12வது வருஷம் தான் ஆசிரமத்தில் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இங்கே வரும்போது 14வது வருஷம், மேலே வரும்போது 16வது வருஷம். ஈரெட்டு 16 வருஷத்துக்கு எடுத்தால் தான் 8 நிலை முடியும். அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிற ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் தெரிஞ்சு உங்கள் மனசு அமைதியாகும். அது தெரியும், இது தெரியும், வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி 7 திரை தெரியும், அது தெரியும், நீங்கள் பாருங்கன்னு நான் ஒன்றை செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? நான் எதை கொடுத்தாலும் நான் சொன்னதை ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வரும்போது என்ன காட்சிகள் கண்டீங்களோ, எத்தனாவது கிலோமீட்டரில் என்னென்ன பொருள். ஆனால் திருவண்ணாமலை டு ஈரோடு ஒன்று தான், இதில் மாற்றம் இல்லை. இந்த 250 கிலோமீட்டரில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஐயா வரும்போது என்னென்ன காட்சிகள் கண்டாரோ, திருவண்ணாமலை விட்டு ஈரோடு வந்துட்டார், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டார். இப்போ அதே மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஒருத்தர் போகிறேன்னா இவர் கண்ட காட்சியவே பார்த்துக்கிட்டு போக முடியுமா? நீங்கள் வரும்போது ஒரு கார் கிராஸ் ஆகிருக்கும் 10வது கிலோமீட்டரில், லாரி 5வது கிலோமீட்டர், அதே ஸ்டெப்பில் அதே மாதிரி போகிறவனுக்கு வருமா? ஆனால் திருவண்ணாமலை போவான்ல. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்கள் தியானத்தில் முன்னேறலாம். மற்றபடிக்கு எல்லாமே கமர்ஷியலுங்க ஐயா.
ஆசிரமவாசிங்களுக்கு இன்றைக்கும் ஆசிரமவாசிங்களுக்கு பல நிலை இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்த்தீங்களா, குறைஞ்சது 10 வருஷம் ஆகாது சொல்லித்தர மாட்டாங்க இன்றைக்கி ஆசிரம குழந்தைங்களுக்கு. நமக்கு அது தேவையில்லை, நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கிறோமில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால் அந்த ஈம நியமத்துக்குள்ளே நான் போகிறதில்ல. அந்த லைன் இருக்குது சொல்லிடுவேன், அந்த தியானம் சொல்லித்தரதில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுதான், இது 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 அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, மற்ற தேவையில்லை தேவையில்லை. இல்லை அவங்க நியமத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போ சத்தியம் அகிம்சை இதெல்லாம் வந்து கடந்த வர பக்குவப்பட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பதாஞ்சலி சொல்லியிருக்காரு. அதை நாம் வந்துங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா. நாம் நொந்து நூலாக போய் எல்லாம் சமுதாயத்தில் அடிபட்டு உதப்பட்டு மாம சின்னங்கிட்ட சண்டை பண்ணி அண்ணன் தம்பியோட சண்டை பண்ணி குழந்தைங்களை பெற்று குழந்தைங்க வாட்சி வாய்க்காது எல்லா கவலையிலையுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க. உங்களுக்கு இனிமேல் உபதேசம் கொடுக்க வேண்டியதில்லை, முக்திக்கு போகிறதுக்கு தான் இடம் வேணும். அது தாறுமாறாக தெரிகிற சின்ன பசங்க அவங்களுக்கு தேவை. அது நான் சொல்கிறேங்களே, மொத்தம் வந்துங்க இன்றைக்கி தேதியில் 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குதுங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். இந்த மெடிடேஷன் வந்துங்க 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குது. நீங்கள் எதை செய்வீங்க? அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை சொன்னேன். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் ட்ராவல் போகிறதுக்கு பலவிதமான வாகனம் இருக்குது. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ, நான் வந்து கடுமையாக சொல்லித்தரது இல்லைங்க, எதுவும் சொல்லித்தரதில்லை, ரொம்ப உள்ளேயும் போகிறது இல்லைங்க, அவ்வளோதான். நான் வந்து நமக்கு வெளியே இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தொடர்பு கவனிக்கு. நீங்கள் திருமூலர் திருமந்திர புஸ்தகமெல்லாம் படிங்க, தெரிஞ்சு போயிடும். திருமந்திர புஸ்தகம்லாம் படிங்க. சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னு சொல்கிறார் அகத்தியர் பெருமான். இதெல்லாம் கேட்டிருப்பீங்க பாட்டு சாதாரணமாக. சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவருன்று பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனதை விடார் பரமஞானி. உலக விஷயத்தை வளர மாட்டான், பாலுனா உலகம். பாலிலே மனதை விடார் பரமஞானி. சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம். நீ எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சூச்சம் கிடைக்காது. சூச்சம்னா ரகசியம். சுத்தியே அளவதில்லை சூச்சம் சூச்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். புரியுதுங்களா? இதுக்கு மேலே நம்ம விளக்கம் எடுத்து தர முடியாது. இது அகத்தியர் பெருமாவுடைய ஞானப்பாடல். உற்றுற்று பார்த்தால் ஒளி தோற்றுங்கிறார். இங்கே தான் சொல்லியிருக்காங்க எல்லாம். மற்றதெல்லாம் டைம் பாஸ் பண்ணுறதுங்க. ஆசிரமவாசியிலிருந்து வாழ்கிறவனுக்கு நான் தான் சொல்லிட்டுங்களே, வெறும் 5 நிமிஷம் வேலை தான் இது காட்டி கொடுக்குறது. அங்கே நிற்க மாட்டீங்க, உங்கள் மனசு நிற்காது. நீங்கள் வேணாலும் இன்னொரு 10 ஆசிரமத்தில் போய் உபதேசம் வாங்கி எந்த வேணாலும் நியமனாலும் செய்யுங்க, கடைசியாக நான் சொன்ன இடத்துக்கு வந்து நிற்பீங்க. இதைத்தான் ஐயா அப்போவே சொல்லிட்டாரேன்னு நிற்பீங்க. இனிமேல் எதையும் கவனிக்காத, இதை மட்டும் கவனிப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இதெல்லாம் பண்ண ஏதோ உடல் பக்குவப்பட்டு தானே வந்திருக்கிறீங்க. பக்குவப்படுறது கரெக்டு. குமியறது நிமர்றது பிடிக்கிறது மனிதனுடைய ஆக்டிவிட்டி தான் அந்த இதெல்லாம் இயமனம். நம்ம பிரணாயத்திலேருந்து வர்றோம். இயம ஆசனம் தேவையில்லை நமக்கு. பிரத்யாகாரிலேருந்து வரோம். பிரத்யாகாரா தாரணை தியானம். அது நாம் வந்து நெஞ்சு குழிக்கு மேலே தான் போகிறோம், நெஞ்சு குழி கீழே தேவையில்லை. சம்பாதிக்கிறதுக்கு வர்றதுன்னா பிரார்த்தனை பண்ணணும். அது ஏதோ கோயிலுக்கு விடு, உங்களை நீங்களே பிரார்த்தனை பண்ணிக்க. பிரார்த்தனை பண்ணாலும் எனக்கு அங்கே நடக்குது அப்படின்னா அங்கே நடக்காது. அங்கே போய் நின்று நீங்கள் வேண்டுறீங்கல்ல, இந்த வார்த்தை செவுத்தில் பட்டு திரும்பி வரும். ஆண்டவனே இந்த வருஷம் 10 லட்ச ரூபா லா வரணும்னு சொல்கிறீங்களே, அங்கே பட்டு உங்கள்கிட்ட வந்துடு. ஆண்டவனே 10 வருஷம் லா வரணும்னு மெஞ்சில் வந்து அடிக்கும். வார்த்தையை கொடுத்து வார்த்தையை வாங்கிட்டு வரீங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு குருநாதரோ சிலையோ தேவைப்படுது. நானே தானே வாழ்த்திக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு ரூமில் உட்காந்து வேண்டுறவனுக்கு அது தேவையில்லை. புரியுதா? மனிதனுக்கு மானிடனுக்கு தன்னுடைய அறிவு அறியாதவனுக்கு துணைக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு சிலையாக இருக்கலாம். அருவத்தை நினைக்கிறவனுக்கு வராது. வழிபாட்டில் மொத்தம் 6 வழிபாடு இருக்குதுங்க. 6 வழிபாடு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டதில்லை. மொத்தமாக வழிபாடுன்னு சொல்லுவோம். 1 மத வழிபாடு. மத வழிபாடு நல்லா புரிஞ்சுக்குங்க. 6 வழிபாட்டில் 5 வழிபாடு உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு, முக்திக்கு ஆகாது. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு 5 வழிபாடுங்க. ஒரே வழிபாடு மட்டும் உங்களுக்கு முக்திக்கு போகிறதுக்கு உதவும். 6வது வழிபாடு அரூப வழிபாடு. 6வது வழிபாடு. அப்போ முதல் வழிபாடு என்ன? மத வழிபாடு. புரியுதுங்களா? மத வழிபாட்டில் பஞ்சபோத கோயில்கள், பஞ்சபோத ஸ்தலங்களுக்கு, நவக்கிர ஸ்தலங்களுக்கு, சிவன் தலங்களுக்கு, பெருமாள் தலங்களுக்கு எல்லாம் போவீங்க. விநாயகர் தலம், ஆஞ்சநேயர் கோயில், முருகர் கோயிலுக்கெல்லாம் போவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து மத வழிபாடாக. இன வழிபாடு இருக்குது. மதம் எல்லாம் ஒன்று தான். நம்ம
இன வழிபாடு. உங்கள் பேரனுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு தானே கூட்டி போவீங்க. உங்கள் பேரனுக்கு குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்து காது குத்த உங்கள் குலதெய்வத்துக்கு தானே போவீங்க. அவர் குலதெய்வத்தில் போய் அடிப்பீங்களா? நீங்கள் இவர் குலதெய்வத்துக்கு வரமாட்டீங்கல்ல. ஆனால் இவர் கும்பிட்ற பஞ்சபூத கோயிலுக்கு போவீங்கள்ல. அப்போ மத வழிபாடு பொதுவு. புரியுதா திருநாவே? இன வழிபாடு தனி. குலதெய்வ ஏன் குலதெய்வ வழிபாடு வச்சாங்க? குலதெய்வ வழிபாடு வச்சு அங்கே வந்தால் தான் இவங்கெல்லாம் நம்ம பங்காளி விடு. நாளைக்கு அவன் வீட்டில் பொண்ணு கேட்க போயிட்டீங்கன்னா தெரியாதனமா அக்கா தங்கச்சி முறையாயிருமில்ல. புரியுதுங்களா? புரியுதா? அப்போ நீ அவரை கூப்பிட்ற, நீ அவருக்கு மாமச்சென்னை. அடே நம்ம வீட்டில் பசங்க பிள்ளைங்க பெருசாகிடுச்சு, திருநாவுக்கரசு வீட்டில் பசங்க பிள்ளைங்க வந்துருச்சு, மாமச்சென்னை கூப்பிட்றீங்கல்ல. வரி வாங்க மாட்டேன் கோயிலுக்கு, ஆனால் கூப்பிடுவேன். என் வீட்டில் பசங்க பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சியா, கோயிலில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு கையை வைக்கிறான். கரெக்டாக ஜெனரேஷன் மாறுமில்ல. 5 வருஷத்துக்கு ஒருக்கா, சில பேர் 3 வருஷத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க குலதெய்வ வழிபாடு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நீ அங்கே போகும்போது ஒரே குலதெய்வமாக ஒரே இடத்துல மொட்டை அடிக்கிறவங்க பங்காளிங்க. அவங்க ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அவங்க பங்காளி ஆயிடுறான்ல. மாமச்சன் வீட்டுக்கு நீ குலதெய்வத்துக்கு விசேஷம்னா கூப்பிடுவாங்க, உங்கள் வீட்டு வரி வாங்க மாட்டாங்க. அங்கே போகும்போது பசங்க பிள்ளைங்களை கொடுத்து கட்டுறதுக்கு இன வழிபாடு. புரியுதா நான் சொல்கிறது? இது 2வது வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு. காட்டுவாசிகள்லாம் என்ன இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அதான் வணங்குறாங்க. சில காட்டுவாசிகள் சில பேர் இருக்காங்க. டவுன் ஒட்டி வர மறந்துடுறாங்க. அந்த இன வழிபாடு இயற்கை வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், நிலம், நீர், தாவரம், இந்த 5 தான் வணங்குவாங்க. ஐம்பொருள் வழிபாடும்பாங்க. இந்த 5க்கு மேலே அவங்க வணங்க மாட்டாங்க. அவங்க ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கோயிலும் இல்லை, பூசாரியில் எதுவுமே இல்லை. அவங்க ஆக்டிவிட்டி டெய்லி தூங்குவாங்க, வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க. காலையில் சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க, சாயந்தரம் சந்திரனை பார்த்து கும்பிடுவாங்க, தண்ணி தொட்டு கும்பிடுவாங்க. இப்போ நாம் வாங்கணும்ல அது. அதனால் இது வந்து இயற்கை வழிபாடு. என்ன வழிபாடு? முதல்ல என்ன சொன்ன? என்ன வழிபாடு? மத வழிபாடு. 2வது இன வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு. 4வது இறை வழிபாடு. சாப்பிட்டுமல்ல அதுதானே இறை. கிராமத்தில் உனக்கு சொன்னால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னால் புரியும். ஊரில் நோம்பி போட்டாங்க, பட்டி சாயந்தரம் காட்டு பக்கம் போகிறீங்க. காலையில் 10 மணிக்கு ஊரில் எல்லாம் முதலியார்களாக தான் பாக்கு துவைஞ்சிட்டு போய் ஆளுக்கு ஒரு குட்டி பிடிச்சிட்டு வரலாம்ப்பா. 2 பேர் 3 பேர் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்காக்கல கோயில் கிராமத்தில். உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் போகிறீங்க, ஏங்க ஊரில் பூச்சாட்டி இருக்காங்க, கோயிலுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டிட்டு வந்துருக்கேன். ஆடாடா என்ன திருநாவு, எல்லாம் பட்டி திறந்து விட்டுட்டுனே. அதாவது இறதேட போயிடுச்சு என்ன சொல்லுவாங்க, சொல்கிறாங்கல்ல. அப்போ இதுக்கு பேர் ஏற புரியுதுங்களா? விண்ணு சுற்றுறதுன்னா அணுக்கள் வேணுமில்ல. சுத்த வெளி ஸ்பேஸு வெட்ட வெளி ஸ்பேஸு சுற்றுறதுன்னா அது சுற்றலினா நியூட்ரான் உற்பத்தி ஆகாது. நியூட்ரானுக்கு வந்து திங்ஸு ஸ்பேஸு, புரோட்டானுக்கு வந்து திங்ஸு நியூட்ரான், எலக்ட்ரானுக்கு சோறு புரோட்டான். அப்போ அது சுற்றினா தான் விண்ணு சொல்லணும். எலக்ட்ரான் புரோட்டான் 3 இன்ஜின் சுற்றினா தான் விண்ணுக்கு உணவு வெளி, காற்றுக்கு உணவு விண்ணு, நெருப்புக்கு உணவு காற்று, நீருக்கு உணவு நெருப்பு, மண்ணுக்கு உணவு நீர், புல்லுக்கு உணவு மண். அதுதான் முளைக்குது. அந்த புழுவுக்கு உணவு அந்த புல், அந்த வண்டுக்கு உணவு புல், இந்த கோழிக்கு பறவைக்கு உணவு அந்த வண்டு. வண்டையும் புளியும் கொத்து திங்குதில்ல. ஒன்றே உயிராக வருது, அதுவே உணவாக வருது. 5 அறிவு ஜீவனுக்கு உணவு ஆடு மாடு, இந்த சிங்கமெல்லாம் அது மறுபடியும் ஆடு மாடையும் கொத்தி திங்குது. 5 அறிவையே கொத்தி திங்குது. 6வது அறிவு விவரம் தெரிஞ்சதுனால தாவரத்தை வச்சு விளைய வச்சு நம்ம திங்கிறோம், மனம் இருக்கிறதுனால. அப்போ அதுவே உயிராக வருது. அப்போ படைச்சவங்க கடவுளுங்கிறான். அந்த உயிர் அதே கொண்டு சாப்பிடுது. இறைவனே தான் படைச்சான், இறைவனே தான் கொண்டு சாப்பிட்றான். இதெல்லாம் உணர்ந்துக்கிறதுனாங்க ஐயா. ரொம்ப டீப்பாக தவத்துக்குள்ளே இருந்தால் தான் புரியும். கடைசி நான் சொல்லினேன், எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தா நத்திங், ஸ்பேஸ் தான். அதையெல்லாம் மனசு நிற்கலைங்கிறதுக்காக இத்தனை ஆக்டிவிட்டி பயிற்சி பண்ணுறாங்க. இத்தனை தாங்க 1500 மார்க்கத்துக்கு மேலே ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குதுங்க உங்களுடைய தவம் பண்ணுறதுக்கு. அதனால் அத்தனையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஈமனையமெல்லாம் நான் எதுவுமே சொல்லித்தரது இல்லைங்க. அது தேவையில்லைங்க, தேவையில்லை. இப்போ நான் சொல்கிறது விளங்குதுங்களே இல்லையா? மற்றதெல்லாம் என்னென்னா டைம் பாஸ் ஆங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் எந்திர மந்திரம் சொல்கிறவங்க அதெல்லாம் சொல்கிறவங்கன்னா இந்த உடம்பு வந்து கொஞ்சம் தேஜஸ் கிடைக்கும்.
இந்த இந்த மையம் கவனிக்காத இதை கவனிக்காத இருந்தோமா இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிக்கிட்டு எந்திர மந்திரம் சொல்கிறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் உடம்பு டயாலிசிஸ் அதில் கொஞ்சம் தேஜஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க முக்தி அடையிற நிலை தெரியாது. எந்த இடத்துக்கு போய் இப்போ நான் தொட்டு காமிச்சனால இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெறும் மந்திரத்தையே சொல்லிட்டு தான் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாதே. அந்த உசுரை அடக்காகிற போது எங்கே போகிறதுன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட, அடுத்து இங்கே தெரிஞ்சுக்குவேன். நாளை கண்ணை மூடி திருநாவுக்கரசு தரணிதரன் சார் நீங்கள் பாருங்கள், சூரியனை பாருங்கள், சந்திரனை அந்த இடத்த காமிச்சு கொடுத்துருவேன். கண்ணை மூடிட்டீங்களா என்னென்னு தெரியும், அவனுக்கு கண்ணை மூடினு தெரியாத. அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது கடைசி காலத்தில் இந்த ஆன்மா உடல் விட்டு பிரிஞ்சு அங்கே போயிடும். இது மறுபிறவி எடுக்காது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பெருசாக கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் மனசு எங்கே போய் விட்டுதோ அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான். அதனால் நிறையா ஆன்மீக பயிற்சியில் நிறையா இருக்குதுங்க ஐயா. நம்ம எதை விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்தது சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் தான் குருநாதர். 2-12 அவர்கிட்ட இருந்தேன். 2-12 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால போனேன். நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். கிரியா யோகா, விபாசனா, கேரளாவில் சிவானந்த பரமஹம்சர், பாட்டு சித்திரையா, கொல்லிமலை, வெள்ளியங்கிரி, முள்ளாங்காடு, பரஞ்சோதி மகான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய குரு கண்ணை மூடனா நினைக்கிற குரு அவர் தான். 24 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். அதில் அதிகபட்சம் என்ன போஸ்ட்டு அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதிகபட்ச போஸ்ட்டு பேராசிரியர். பேராசிரியராகி 15 வருஷம் அதில் சர்வீஸ் பண்ணேன். நான் எங்கள் வீட்டுக்கு 2 பேருமே பேராசிரியர். அப்புறமா நான் அந்த மாதிரி சங்கம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். நான் எழுதி கொடுத்துட்டு நிறைய வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெத்து வேணும்னு நான் கொஞ்சம் நிறைய பக்கம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாசியெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. இந்த மூச்சு ஏற்றி இறக்கிறதெல்லாம் அவர் சொல்லித்தரல. ஸ்ட்ரெயிட்டாக 3 தான். இதை கவனி சொன்னார், இதை கவனி சொன்னார், அதை கவனி, அதுதான் அதே ரூட்டு தான் நானும் கொடுக்குறேன். ஈயமனையம்லாம் அங்கே வேலை கிடையாது. அவரது இல்லாத மார்க் உண்டா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த பாட்டில் கடைசியாக வச்சுருக்கிறேன். அவள் அறிவுக்கு திருக்கோயில் அமைச்சார் அருள் தந்தை வேதாத்திரின்னு கடைசியாக பாடுறதுனால ரொம்ப இயல்பு. அதனால் சிம்பிள், இது சிம்பிள் யோகா, ரொம்ப சிம்பிள் யோகா. மெச்சூரிட்டியானவங்க நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் ஒரு ஊர் டு ஒரு ஊர் போகிறதுக்கு சைக்கிள்லேருந்து ஃப்ளைட்டு வரைக்கும் போகலாம். தூரம் 2 ஒன்று தானே, இடம் மாறாது இல்லைங்க. அதனால் சைக்கிளில் போகிறவனை கேட்டால் ஒத்துக்க மாட்டான். நான் காலையில் புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 48 மணி நேரம் போய் சேர்ந்துருக்கிறேன். நீ இங்கேருந்து மெட்ராஸ் போன மெட்ராஸ் மொத்தம் 3 நாள் போனப்பா. ஒரு நைட்டு தங்கினேன், ஓஞ்சி போச்சு. மொத்தம் 2 நைட்டும் 2 பகல் ஆகி போச்சு. போய் சேர்த்துக்கு 5 நாள் ஆச்சு. நீ என்னமோ 45 நிமிஷத்தில் போயிட்டு வந்தங்கிற. அது மெட்ராஸாக இருக்காதுப்பா. நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன், நீ சைக்கிளில் போகிற. இதுதாங்க ஐயா. அதனால தான் அறிவின் தெளிவே என்னுடைய வாக்கியம். அறிவின் தெளிவு ஆன்மீகம். அறிவு தெளிஞ்ச வரைக்கும் ஆன்மீகங்க. ஐயா ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறதுக்கு உண்டு. அவரை பற்றி அவர் நல்லா படித்தவரப்பா, நல்லவர், தரணிதரன், நல்லா படித்தவர், பண்பானவர். நானும் தான் படிச்சிருக்கிறேன். நீ சொல்கிற நீ தொடக்கப்பள்ளியே தாண்டலை. நானும் தான் பள்ளிக்கூடம் போயிருக்கேன். ஆனால் வெளியே என்ன சொல்கிறேன், நான் படிச்சிருக்கிறேங்க. நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், மேல்நிலை பள்ளி வரைக்கும் போயிருக்கிறேன். காலேஜுக்குள்ளே எட்டி பார்க்கல. நானும் தரணிதரன் படிச்சிருக்கேன். அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். நானும் தான் படிச்சிருக்கிறேன். இதான் திருநாவுக்கரசு படிச்சிருக்கிறேன். திருநாவுக்கரசு தொடக்கப்பள்ளி நின்றுக்கிட்டான். இந்த செல்வானந்தன் உயர்நிலை பள்ளி நின்றுக்கிட்டான். ஆனால் தரணிதரன் UGPG முடிச்சிருக்கிறாரு, MPL முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு நாம் ஒப்பிட முடியுமா? ஆனால் வெளியே சொல்லிக்கிறது எல்லாம் படிப்புங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க ஐயா தியான லைனை. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேறு ஏதாவது கேளுங்க. இப்போ மெயினான இங்கே வர அட்ராக்ஷன் குடும்பத்தில் இருந்துட்டு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம இந்த வள்ளலார் அவங்கலாம் சொல்லும்போது அவங்க குடும்பம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இது இருந்துகிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம இந்த குடும்பத்தில் இருந்துட்டு எந்த லெவல் ப்ராக்டிஸ் வரை நம்ம பண்ணலாம், இது சேஃபு. இப்போ இதில் இந்த திருமூலர் மந்திரம்னா பசு, பதி, பாசம், எனக்கு 3, எனப்பெயர் 3ன்னு ஒரு இது இருக்குல்ல. அதில் அந்த ஸ்லோகத்தில் நம்ம பதியை நோக்கி ரொம்ப போக பாசம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் பாசத்தை ஒரு விலகும் போது பதியோட போயிடும் அப்படின்னு வருது. ஸோ இது நம்ம எந்த ஸ்டேஜ் வரை நம்ம இது அருமையான கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்விங்க அருமையான கேள்வி. யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானே கேட்டு நானே சொன்னால் நல்லா இருக்காது. அருமையான தரணிதரம் கேட்டிருக்கிற கேள்வி அருமையான கேள்வி. வாழ்க்கைக்கு தேவையான காலனி இது எல்லாத்துக்கும் தேவை தான்.
வாழ்க்கையை வந்து 8 பிரிச்சிருக்கிறாங்கல்லங்க. ஏன் 8 வச்சாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நம்பர் 1 2 3 1 to 9 வரைக்கும் அந்த முழுமையடைய நம்பர் எதுன்னு பாருங்கள். நம்பரில் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறே திருநாவை முழுமையடைஞ்ச நம்பர்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? நம்பர்லேயே முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. புரியுதா? சிவபெருமான் உடுக்க வச்சுருக்கிறார்ல, உடுக்க 8ஆம் நம்பர் என்ன வச்சுருக்கு? எங்கே தொடங்குனியோ புரியுதுங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தான் பண்ணி 3 8க்கு நீங்கள் கலைவாணியாக இருக்கணும். 3 8க்கு அறிவை கற்றுக்கணும். காலேஜ் 4 8க்கு நீங்கள் லட்சுமியாக இருக்கணும். பொருள் ஈட்டணுமில்ல 7 8 முடிஞ்சுதா 56 வந்துடும். 57 8வது 8 தொடங்கிடும். 8வது 8ல் சஷ்டியர்த்த பூர்த்தி வந்துடும். 8வது 8ல் தானே வருது சஷ்டியர் பூர்த்தி. 3 8 அறிவு சேர்த்துக்கிட்டீங்க. காலேஜில் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஒரு வருஷம் பண்ணியே இன்றைக்கி 21 வருஷத்தில் பண்ணுறவனு இருக்கிறான், 25லையும் பண்ணுறவனு இருக்கிறான், 27 பண்ண மொத்தத்தில் காலேஜ் அறிவுக்கு. அந்த கல்யாண வாழ்க்கைக்கு 4 8 எடுத்துக்க, நல்லா சந்தோஷமாக அனுபவிங்க. 4 8 வரைக்கும் மனைவியை நீங்கள் விடாதீங்க, கூட்டிகிட்டு போங்க, எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க. குழந்தை இல்லையா, நமக்கு லேட்டாச்சா 6வது 8ல் கூட பெற்றுக்குங்க தப்பு இல்லை, 7வது 8ல் கூட பெற்றுக்குங்க தப்பு இல்லை. 7 8 4 8க்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருங்க, அதில் குறை வைக்காதீங்க. புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில் 4 8 இருங்க. அப்போ இதில் 3 8 கல்வி சேர்த்துக்கிட்டிங்களா? கலைவாணி 3 8, லட்சுமிக்கு 4 8. சக்தி வேணுமில்ல, பொருளாதாரம் சேர்த்திட்டீங்க, சேர்த்துனதை பாதுகாக்கணுமில்ல. அப்புறம் பசங்களுக்கு கொடுப்பனை கொள்வனை வச்சுக்கிறதுக்கு வெளியே தேடணுமில்ல, அலையணுமில்ல. அப்போ சக்தினா பலம் இல்லை, அப்படியே மன உறுதியோடு இருக்கணும். மன உறுதி வேணும். அப்போ நீங்கள் சக்தியாக மாறுறீங்க. ஆண் பெண்ணுக்கு பொதுவானது நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ முதல் 8 3 8 நீங்கள் என்ன சரஸ்வதி அறிவு சேர்த்துக்கிறீங்க. மறுபடியும் பொருளாதாரம் சேர்த்தணுமில்ல, ஆனால் அது நிலை, அதனால் லட்சுமி. புரியுதா? ஆனால் இது நிலையில்லை, இதை தாண்டி போயிருப்பாங்கிறான். சரஸ்வதி வீணையை வச்சுருக்கிறான், அதில் பல விதமான ராகங்கள் வரும். அதனால் ஐயா 2 3 டிகிரி முடிச்சுக்கிட்டார், அறிவு சேர்த்துக்கிட்டார். லட்சுமி தாமரை குளத்தில் தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டிருப்பான். தண்ணி நிலையாக இருக்குதா, அலையடிக்குதா? அலையடிக்குதில்ல. அப்போ பணம் நிரந்தரம் இல்லை. பணம் நிரந்தரம் இல்லைங்கிறதுனால தாமரை குளத்தில் லட்சுமி இருக்கான்னு காட்டுவான். லட்சுமின்னா பணம் செல்வாங்க, ஆனால் அது நிரந்தரம் இல்லைடா, கை மாறிடும். அதனால் தண்ணியில் வச்சு காட்டுவான். ஒரிஜினல் தத்துவப்படி வரைஞ்சிருக்கிறது. இவன் மரத்துக்கடியே கலைவாணி வீணை வீழ்ச்சிக்கிட்டு இருப்பான், தாமரை குளத்தில் லட்சுமி இருப்பாள். அதே பாறை மேலே காலை வச்சுக்கிட்டு வேலோடு இருப்பாள் காளி. மன உறுதி வேணும். அப்போ முதல் 3 8 நீங்கள் கலைவாணி, அது ஆணை பெண்ணா 2 பேத்துக்கும் பொருந்தும். 2வது 4 8 நீங்கள் லட்சுமி, வேலைக்கு போய் பொருளாதாரம் சேர்ந்துக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துடும் 56ல். அப்போ 4 8 பாடுபட்டுக்கிட்டே சேர்த்துனத்தை பாதுகாத்து கொடுப்பனை கொள்வனை வச்சுக்கிறதுக்கு மனதிகிரி வலிமை வேணும். அப்போ சக்தியே செயல்படுறீங்க. அப்போ 8வது 8க்கு மேலே ஆண் பெண் நட்பு வச்சுக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் விட்டு போகாதீங்க. இப்போ நான் குடும்பத்தில் தான் இருக்கிறேன், தொடர்பு இல்லை. சஷ்டி அர்த்த பூர்த்தி எப்போ வருது? 60ல் தானே? 8 8னா 64ங்க. 8 8 பூர்த்தி ஆகணுங்கிறதுல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அது 64 வச்சுக்கலாம். 8வது 8ல் தானே சஷ்டி அர்த்த பூர்த்தி வருது. 7 8 56, 8வது 8ல் பாதியில் வரும். அப்போ 8வது 8ல் சஷ்டி அர்த்த பூர்த்தி வரும். முழுசாக 8 முடிஞ்சதுன்னா 64 வந்துடும். நீங்கள் 60ல் சஷ்டி அர்த்த அதுக்கு மேலே நீங்கள் எப்படி சம்பாதிக்க போக முடியுமா? அது வரைக்குமே நீங்கள் அது வரைக்கும் குடும்பத்துக்கு பாடுபட்டுருக்கிறீங்க. அதுக்கு மேலே 20 வயசில் போகிறவங்க இருக்கிறான், டெத் ஆகி 40 வயசு போகிறவங்க இருக்கிறான். ஏன் திருநாவு ஏங்க குழந்தை கை குழந்தையோடு விட்டு போகிறான், 10 வயசு குழந்தைய விட்டு போகிறான். நாம் டிகிரி படித்து நீங்கள் 150 வருஷத்துக்கு குடும்பத்தில் வாழுங்க. 151வது வருஷம் ஐயோ தரணிதரம் போயிட்டானே, என்ன பண்ணுவேன், ஐயோ போயிட்டானே தரணிதரன் சொன்னனே, இந்த ஓட்டோ ஒன்று வாங்கி கொடு, 4 ஓடு வாங்கி வச்சுருக்கிறான் தரணிதரன், அந்த ஓட்டையும் ஏற்றி வாங்கியிருந்தானே, அந்த முக்கு இந்த முக்கு எனக்கு வந்திருக்குமே, பாய் பையன் சொன்னேன் கேட்காத போயிட்டானே, இதைத்தான் சொல்லுவாங்களே வழிய தரணிதரன் 4 ஓட்டு விட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தரணிதரன் ஒரு ஆசிரமத்துக்கு நன்கொடை கொடுத்து ஏதோடு செஞ்சுவிடு. தரணிதரன் என்னுடைய அருளால் இந்த ஆசிரமத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சொல்கிறோமில்ல வள்ளலார, சொல்கிறோமில்ல. ஆனால் அது கடமை. தாய் உடம்பை கொடுத்துட்டா கவனிச்சாகணும், மனைவி சுகத்தை கொடுத்துட்டா கவனிச்சாகணும், சுகத்தினால குழந்தை வந்துருச்சு கவனிக்க. அதுக்கு எவ்வளோ நாளைக்கு? இதுதான் இந்த ஃபார்முலா. அதனால் 3 8 அறிவை சேர்த்துக்கிறீங்க.
எல்லாம் ஆனா பெண்ணா பொதுவு தான், 2 பேத்துக்கும் பொதுவு, நான் ஒருத்தருக்கு சொல்லல. 4 8 பொருளாதாரம் சேர்த்துக்கிறீங்க, புரியுதா கண்ணே? 7 8 போச்சு இல்லை, 8வது இடத்துல நீங்கள் ஸ்டடி ஆகுங்க. 8 8 முடிகிறதுக்குள்ளே ஓர்ஸ் பண்ணிடுங்க. அந்த இது வரைக்குமே நமக்கு ஆண்டவன் ஆயில் கொடுத்துருக்குறானே, இனிமேல் அவனை நினைக்கிறத வளருது. பற்றுக பற்றுக பற்றற்றானை பற்றற்று பற்றுக. அவனுக்கு பற்று. இந்த கடுவு தூக்கி போட்டு வந்தால் மேலே போகுதா கீழே விழுவுதாங்கல்ல? அப்புறம் கடுவு கூட மேலே போகலையே, அப்போ மேலே என்ன பொருள் போகும்? இந்த கண்ணுங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது, காது ஒட்டிக்கிட்டு இருக்குது, மூக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ உருவம் இல்லாத உருவம் உங்களுடைய மனசு தானே. 5 ஐம்பூதம் இருக்குது, அதான் நான் கொடுத்துட்டேன்ல. தொடு உணர்வு கொடுத்துட்டேன், அழுத்தம் தொட்டு கொடுத்துனல்ல, ஒளி காமிச்சினல்ல, அழுத்தம் காமிச்சிட்டேன், ஒளி சத்தம் கேட்டிங்கல்ல, தீபம் பார்த்தீங்களா, அழுத்தம் அழுத்தம் கொடுத்துட்டேன், ஒளி ஒளி சுவை பார்த்தீங்களா. அப்புறம் மனசை நுகர்ந்தீங்களா, 5 போதம் இருக்குது, 5 காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் பேசுகிறேன். இதுக்கு எங்கே இருக்குது உறுப்பு? இதனுடைய உறுப்பு எங்கே இருக்குது? பறவையாய் வந்ததடி பராவரம் ஆனதடி. பறவை போல் வந்தான், பறவை போல் போயிடுவான். அப்போ அவனை பிடிச்சிக்கிறதுனா அவ்வளோ லேசாகணும். அவ்வளோ லேசாக இருந்தால் தானே போக முடியும். ஆனால் நாம் போகாது இருந்தால் மனிதன் சொல்லு. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாச போகாதடி, என் கண்ணம்மா கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை காது, ஊசி முனையில் நூல் கோக்கிறது சிரமம். ஆனால் எவ்வளோ வார்த்தை போட்டிருக்கான் பாரு, ஒட்டகமே போயிருமா. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையேன், இவனுடைய காசாசம் போகாதான். எத்தனை நாளைக்கு சம்பாதிக்கிறது? நாம் வந்தங்களா, அனுபவிச்சுமா, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சிட்டுமா, போக வேண்டிய இடத்துக்கு. நீங்கள் எத்தனை நாளைக்கு இருந்து சாதிப்பீங்க? இன்னொரு 10 வருஷத்துக்கு இருந்தால் நான் செஞ்சுட்டு அப்புறம் ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ சொல்கிறது நினைவில் நிற்காதே, என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு இந்த உடலும் உசுரும் இணைஞ்சிருக்கும்போது நம்ம அந்த இடத்த தெரிஞ்சு அங்கே போயிடணுங்க. மற்றதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் 8 8க்குள்ளே வாழ்க்கையை பூர்த்தி பண்ணிட்டு விடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன தான் பண்ணினாலும் என்ன பண்ணுவீங்க? அந்த வாழ்க்கை கணவன் மனைவி அனுபவித்து பார்த்தாச்சு, அதில் என்ன இருக்குது? ஆனால் அந்த ருசியை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டீங்க, பிள்ளைக்கு நீச்சல் அடிக்கிறீங்களா? டிரைவிங் கற்றுக்கிட்டீங்க, அப்போ அந்த தண்ணி கண்டு பயம் போயிடுச்சல்ல, தண்ணியில் விழுந்தால் நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு பயம் போயிடுச்சுல்ல. அப்போ இன்னொருத்தன் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறத பார்த்து நீ ஆசைப்பட மாட்டியல்ல? இவன் அடிக்கிறான், நாம்பளாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டல. ஒருத்தர் டிரைவிங் ஓட்டிகிட்டு போகிறான், வெளியே திருநாவு எப்படா காருக்குள்ளே உட்காந்து இருக்கிறாங்க, எல்லா கண்ணாடியும் சாத்திக்கிட்டாங்க, உள்ளே ஒரு ஊட்டை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. வீடு தானே, அப்படி சோபா மாதிரி சாஞ்சிக்கிட்டாங்க. ஐயா ஓட்டிக்கிட்டு வந்தார், டிவி ஓடுது, ஏசி ஓடுது, பாட்டு கட்டிக்கிட்டு போகிறாரு. வீட்டில் சோபாவில் உட்காந்து மாதிரி வீடு போகிற மாதிரி எப்படா ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா, வெளியே இருக்கிறவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி தானே இருக்கும். உள்ளே உட்காந்து ஓட்டி பார்த்தா தானே தெரியும். அப்போ அந்த கார் ஓட்டி பழகிட்டா அந்த கார் ஓட்டுறதை பார்த்து நீ அதிசயப்படுவியா? அப்போ எதுக்கு? ஒவ்வொன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போது அந்த பயம் போயிடுது. ஆன்மீகம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை பயம் போயிடும். அப்போ குடும்பத்தை அனுபவித்து பார்த்துட்டீங்க, எத்தனை நாளைக்கு அனுபவிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அதே தானே. ஆனால் அது வேணும். வைராக்கியமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காது இருந்து வந்தாங்கன்னா அது வேறு. சரி, எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கல, அப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகமே இருக்காத, மானிடர் பிறப்பே இருக்காதே. தத்துவத்தில் பிரம்மச்சாரியை விட குடும்பஸ்தன் தான் முக்திக்கு போக முடியும். உண்மையான முக்தி கிடைக்கிறது குடும்பஸ்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். குடும்பஸ்தனுக்கு அடுத்துக்கு அப்புறம் தான் பிரம்மச்சாரின்னு கிடைக்கும், அந்த கல்யாணம் ஆகாத மகானை. ஆனால் ஒரு ஆசிரமம் நடத்துவாங்க, 100 குழந்தையும் படிக்க வைப்பாங்க. அவங்க அந்த கொலையை எடுத்து கொஞ்ச மாட்டாங்க, நன்கொடை வாங்குவாங்க, வசூல் பண்ணுவாங்க, ஆசிரமத்தை கட்டி ஆள் போட்டு பராமரிப்பாங்க. 100 குழந்தைங்க 1000 குழந்தைங்களோட வளர்த்துவாங்கன்னா அதை சொல்லலை. அந்த குழந்தைய நீ வளர்த்தணும், அதை கடை கூட்டி போகணும், ஆற்று கூட்டி கொண்டு நீச்சல் வளர்க்கணும், அதுக்கு விளையாடணும், அதோடு சேர்ந்துக்கிட்டு விளையாடணும். இந்த வேலையை நீ செய்வியா? குழந்தைங்க காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை. குடும்பஸ்தாங்க ஞானி, உண்மையான ஞானி. குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு சாமியார் இருக்கிறவங்க, நீங்கள் தியானம் பண்ணுறதே அவங்க சாமியார் இருக்கிறவங்க ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. இல்லை, நான் இந்த பேசுகிறது நீங்கள் அவங்ககிட்ட போட்டு கேட்டுங்க. 4 8 நீங்கள் முழுமையாக வாழணும், கணவன் மனைவி. 3 8 அறிவு சேர்த்துக்கிறேன். 8 8 வரைக்கும் குடும்பத்தில் இருங்கய்யா. குடும்பத்தில் 9வது 8 இப்போ எனக்கு 8 8 தாண்டிடுச்சு. குடும்பத்தில் தான் இருக்கிறேங்க. இப்போ எனக்கு 9வது 8 ஓடிட்டு இருக்குதுங்கய்யா. எனக்கு இப்போ 9வது 8 நடக்குது. குடும்பத்தில் தானே இருக்கிறேன். உறவிலே காணுகின்ற உண்மை நெளித்துள்ள குடும்பத்தில் தானே ஐயா இருக்கிறேன். ஆனால் எங்கேயும் வெளியே போகிறது இல்லையே. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் போய் படுத்துக்குவேன். விட்டுட்டு போகணுங்கிறது இல்லைங்கய்யா.
எனக்கு தண்ணி வேணும் ஆறு வச்சு தருவா? டீ வேணும் ஆறு வச்சு தருவா? குடும்பத்துட்டு போகாதீங்க ஐயா. ஞானங்கிறது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க ஐயா, பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த குடும்பம் இல்லாத வெளியே இருக்கிறோம் மழை தோண்டி எலி பிடிக்கிற மாதிரி நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு அதை அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிவாங்க, ருத்திரதான் ஆடிக்கிட்டு கண்டது சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க. உங்களுடைய மனசு எங்கே நிற்கிதோ அதுதான் ஞானம். வீட்டில் கிரைண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்குது. அந்த அரிசி ஆடிட்டு இருக்கும்போது விசுக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அரை அரிசி கால் அரிசியாக இருக்குது. அது மாவு தோசைக்கு ஆகுமா? ஆகுங்களா? அடடா கரண்ட் போயிடுச்சு, நல்லா நெய்யை ஆட்டிடுச்சு, திருநாவு சந்தனம் மாதிரி ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்பாடா நல்ல வேலை, மாவு ஆண்டி தோசை ஊற்றி ஆகிடுச்சு, முழுமை அடைஞ்சிருச்சுல்ல. அப்போது உங்களுடைய எண்ணம் பல விதமான சவள புத்தியிலிருந்து மூச்சை இழுத்துக்கிட்டு நின்று போயிட்டா உங்கள் எண்ணம் எதில் நினச்சா அதில் உசுறு எடுக்கும். கடைசியாக மனசு எங்கே நினச்சா அதில் உசுறு எடுத்துடும். அதனால தான் பற்றற்றான் மீது பற்றற்று வைக. அருமின் ஈசனோட ஆனாலும் அருமின் ஆசை அருமின் ஆசை ஈசனோட ஆனாலும் ஆசை. மாதம் தராது பிரதோஷத்துக்கு போகிறேன், நான் பௌர்ணமி தராது கொடியேற்று விழாக்கு போகிறேன், 5 நாளைக்கு பிரதோஷம் போகிறேன், பௌர்ணமி தராது சித்திர சபாதிக்கு போகிறேன். என்ன பண்ண போகிற? போய் எதுக்கு போகிற? தொடக்க பள்ளியில் போனேன், அறிவு கற்றுக்கிட்டீல்ல, அப்புறம் எதுக்கு அங்கே போகிற? மேல்நிலை பள்ளிக்கு தானே போவேன், மேல்நிலை கற்றுக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு அங்கே போகிற? உயர்நிலை கற்றுக்கிட்டேன், ரைட்டு, அப்புறம் எதுக்கு போகிற? காலேஜுக்கு தானே போவேன். சரி காலேஜுக்கு போனேன், யூஜி முடித்தேன், பிஜி முடித்து எம்பிஎல் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு போகிற? பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீ பண்ணின பிஹெச்டி இந்த ஆத்தர், இந்த புஸ்தகத்துக்கு யாரப்பா யாத்திரை? தரணிதரன் திருவண்ணாமலை தரணிதரன் ஆத்தர், அவர் புஸ்தகம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆத்தர்னு. அவருடைய புக்கு பாருங்கள். பிஹெச்டி பண்ணவங்கள புஸ்தகத்தை அப்படி தான் நீங்கள் சொல்லுவாங்க, ஆத்தர் தான் சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஆத்தர் புஸ்தகத்தை அந்த ஆத்தர் புஸ்தகத்தை வாங்கிப்படி. திருவண்ணாமலை தரணிதரன் எழுதியிருக்காரு, மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியுற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு. பிஹெச்டி ஏற்கனவே எத்தனையோ பேர் எழுதியிருப்பான், இவர் எழுதுனது ஓடுது. அப்போ நீங்கள் நாட்டுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போன வரலாறு படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. வரலாறு படித்து என்ன பண்ண போகிறீங்க? நீ வரலாறு ஆவியா? நான் சொல்ல புரியுதுங்களா? நீ வரலாறு ஆகு. இன்னொருத்த வரலாறு ஏன் படிக்கிற? அவன் தான் வரலாறு ஆகிட்டானே. நீ வரலாறு ஆகணும், தரணிதர வரலாறு ஆகணும். அடுத்த வரலாறு படிக்கக்கூடாது, அது வழிகாட்டியாக வச்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ தாங்க என்னுடைய ஆன்மீகம். இன்னும் வேறு ஏதாவது சொல்லுதுங்களா? அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் நிறையா இருக்குதுங்க, அதனால் நிறைய குழப்புவாங்க. நீங்கள் எதை வேணால் உங்கள் குடும்பம் தலையாய கடமை. என்ட்ரன்ஸ்லேயே அதை போட்டிருப்பேன் என்னுடைய யூடியூப்பில். ஃபஸ்ட்டு தாய் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க, மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும், பெத்த பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த 3 கடமையும் செஞ்சிட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே. 3 கடமையும் செய்யாதவன் நான் ஏற்கனவே ஷேர் சாட்டில் போட்டிருப்பேன். முக்கிய கடமைகள் 3. தாய் தந்தையர் கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு 3-24 வருட கடமை. இதெல்லாம் எழுதி ஷேர் சாட்டில் போட்டிருக்க, பார்த்துக்குவார். கட்டிய மனைவிக்கு கடமை. முக்கிய கடமைகள் 3. தாய் தந்தையருக்கு கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு 3-24 வருட கடமை. குழந்தைக்கு சொல்கிற மாதிரி போட்டிருப்பேன், 24 வருட கடமை. இந்த கடமையை தவறிய மானிடன் 1000 யாத்திரை சென்றாலும், 1000 பரிகாரம் செய்தாலும், 1000 கிரிவலம் வந்தாலும் செயல் விளைவை இறை நீதிப்படி அனுபவித்தே ஆக வேண்டும். சத்தியம்னு 3 அடி சொல்லியிருப்பேன். இந்த கடமையை முறையாக தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த கடமையை முறையாக செய்தவனை அனைத்து தெய்வங்களும் அன்பும் கருணையுமாய் கருணை புரியும். இது சத்தியம் சொல்லுவது. இதுதான் முக்கியம். வேறு என்ன வேணும்? புரியுதுங்களா? அதனால இன்றைக்கி வந்துங்க ஆன்மீகம் தொழிலாகி போச்சுங்கய்யா. பந்தா பண்ணிக்கிட்டு நிறைய பூஞ்செடியெலாம் வச்சுக்கிட்டு அசிஸ்டண்ட்டு 2-3 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் பெருமைக்காக சொல்லலை. எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல வேணாலும் கேளுங்க, நான் சொன்ன ஆன்மீக விளக்கம் உங்களுக்கு கிடைக்குதான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க அவங்களால விளக்கி சொல்ல முடியாது. அதெல்லாம் திருநாவணி சும்மாப்பா என்னப்பா தியானம் போயிட்டு வந்துட்டு இங்கே தொட்டு கொடுத்து அங்கே தொட்டு போனாங்கிற. அதெல்லாம் எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டு அவன் சைக்கிளே போயிட்டே இருந்திருப்பான். சைக்கிளில் போகிறவங்கிட்ட போய் நீ காரில் போகிறவன் கேட்டால் எப்படி இருக்கும்?
அவன் ரூட்டு சரியாக இருக்குமா? இப்போ ஐயா சிவன்மலையிலேருந்து வந்திருக்காரு, 40 நிமிஷத்தில் போயிடுவார் சிவன்மலைக்கு. இங்கேருந்து சைக்கிளில் போகிறவே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். நீ வர்றது சரியில்லைப்பா, நான் 5 மணி நேரம் போயிருக்கிறேன், நீ என்ன 40 நிமிஷத்தில் போயிட்டு சொன்னால் ஒத்து வருமா? அதனால் அறிவு வந்து அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம் நான் சொல்கிறது. அதனால் பற்றுக பற்றற்றானை பற்றற்று பற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. அருமின் ஈசனே ஆனாலும் ஆசை. அப்போ இந்த மூச்சு கவனிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் சேர்த்தி வாழலாமல்ல? சொல்லு பார்க்கலாம். அதனால் 6 வழிபாட்டில் அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து வழிபாடு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ 4வது வந்து இறை வழிபாடு சொல்லிட்டுனல்ல, 4 வழிபாடு. ஏன்னா எங்கே போனாலும் பூர்த்தி அடையணுமில்ல. 5வது குரு வழிபாடு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருல்ல, இந்த 4 வழிபாட்டை இப்படி வந்த திருநாவு தரணி தர அப்படி வந்தால் நம்ம வந்து போனோன்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு எவல்யூஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லிவிட்டு சென்ட்ரல் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிட்டு வர்றாரு குரு வழி. இது சொல்லிக் கொடுக்குற குரு என்ன பண்ணுவானா, தியானம் பண்ணணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் செய்யணும். இவனால் கடைப்பிடிக்க முடியாது. குரு சொன்னதை 5 மணிக்கு இந்த குளிரில் எந்திரிச்சு பண்ணுறது பிடிக்கிறது, கறி புளி சாப்பிடாதுன்னு சொல்கிறார். நம்மளால் மறக்க முடியாது. என்ன போனோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அறியாதிக்காக அவர் ஃபோட்டோ வச்சுக்கலான்னு தினசரி ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருப்பான். என்ன வழிபாடு பண்ணுறான்? குரு வழிபாடு. என்ன வழிபாடு? குரு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறான். அருவ வழிக்கு போகிறதில்ல. அருவ வழிபாடு குருவை மறந்துடணும். அருவ வழிபாடுனா ஆதி வழிபாடு, ஆதி மூலம். ஆதி மூலம் வந்து சுத்த வெளி ஸ்பேஸ். அந்த அருவ வழிபாடு இந்த அரூபம். இந்த 5ம் உருவம். இயமம், நியமம், ஆசனா, பிரணாயம், பிரத்யாகரணா வரைக்கும் குடும்ப சம்மந்தப்பட்டது. இதை பிரதி இது தாரணை தான் அரூபம். தியானம் வந்து அது சுத்த வெளியே கொண்டு போயிடும். இது அரூப வழிபாடு தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் அரூபம். இங்கே உருவம் கிடையாது. இது வரைக்கும் உருவம் இருக்குது. 5 போதம் இருக்குது. இது வரைக்கும் 5 போது உடம்பு. 6வது தாரணை தியான சமாதி. இந்த 3 தான் நம்ம கொடுக்குற தியானம். நாம் கொடுக்குற தியானம் அந்த தாரணை தியானம் சமாதின்னு சொல்லலை. புருவ மையம், உச்சி மையம், ஆதி மையம் நான் சொல்லிடுறேன் மாற்றி. அதுதான் சொல்கிறேங்களே. இந்த பேர் கடைசி பார்த்தீங்களா ஒன்றை தான் காட்டுவாங்க. தியானம் வந்து தண்ணி தாகமாக இருக்குதுன்னு கேட்குறீங்கள, 1 டம்ளர் பானியுமா, 1 டம்ளர் வாட்டருமா, கண்ணு 1 டம்ளர் தண்ணி கொண்டாமா, வெல்லம் 1 டம்ளர்மா, எல்லாம் கடைசியில் எதை கொண்டாடுவான்? தண்ணி தான் கொண்டாடுவாங்க. பேர் வேறங்க ஐயா, அதுதான். ஆனால் நீங்கள் வந்து நான் தண்ணின்னு சொன்னதுனால அவன் வெள்ளம்னு சொன்னதுனால என்னங்க அவங்க வெள்ளம்னு சொன்னாங்களே அப்படின்னா, சரிங்க வெள்ளம்னு சொன்னாங்க, இதைத்தாங்க தொட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லைங்க அங்கே போனங்க அவங்க வாட்டருன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்னமோ பானி இதைத்தாங்க என்னப்பா, சரி ரைட்டு தண்ணி தாங்க கொடுத்தாங்க. புரியுதுங்களாங்க ஐயா? அதனாலங்க உங்கள் அறிவில் தெளிஞ்சு அடைஞ்சிக்கிட்டா எந்த ஆன்மீக மார்க்கும் உங்களுக்கு தேவையில்லைங்க ஐயா. வேறு ஒன்றும் இது பெரிய சமாச்சாரம் இல்லைங்க. ரொம்ப பெரிய புத்தகத்தையெல்லாம் படிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் செஞ்சால் நம்ம சொற்பொழிவாளர் ஆகலாம். சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்க, நான் பேரை சொல்லலை. பணம் சம்பாதிக்கலாம், சொற்பொழிவாளர் ஆகலாம். நாம் அந்த ரூட்டில் வரல. சின்னதுலேருந்து அதெல்லாம் பாட்டு படித்து பாட்டு கச்சேரியில் சின்ன குழந்தைங்கலேருந்து பாடி இந்த திருவிழாலையெல்லாம் பாடுறாங்கள பாடி கீடி அவங்க அந்த லைன் அப்படியே போயிடும். கதாகால சேவத்திலே போயிடும். அவங்க குழந்தையிலேருந்து அப்படி வந்துட்டாங்க. நாம் அப்படி வரல. நம்ம நார்மலாக படித்தோம், கல்யாணம் பண்ணாங்க பெரியவங்க, நம்ம குடும்பத்தையும் பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் முக்தி அடைந்து கொஞ்சம் பெரியவங்களாம் சொல்லிட்டு மெடிடேஷன் தெரிஞ்சுக்கணும். அதனால் மெடிடேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சிவனேன்னு இருக்கிறது தான் நல்லது. இது வரைக்கும் அது ஒன்று தான் வழி. மற்றது என்னென்னா வெளியே போய் கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், குழம்பி போயிடும். அதனால் ஐடியா கேட்டாவே நிறைய அதான் சொல்லணும். 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குது மெடிடேஷனில். எதை பண்ணுவீங்க? அதனால் நான் சொல்கிறது என்னுடைய ஃபார்முலா. அது உங்களுக்கு 1 மாதம் தொடர்ந்து இதை நீங்கள் 1 மாதமாக 15 நாளைக்கு பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அதை விட இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, ஏற்கனவே செய்கிறது ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா அதை பிடிச்சிக்கங்க. இதைத்தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுறீங்க, சாதாரணமாக ஓட்டுறீங்க, ஒரு 800 சிசி 700 சிசி கார் ஓட்டுறீங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல லக்ஸுரியாக போகணுன்னு ஒரு 1500 சிசி கிடைக்குது. அப்போ 800 சிசி விட்டுறலாம். அந்த 800 காரினுடைய பவர் அவ்வளோதானே. அதுக்கு மேலே அதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாதில்லைங்க. இப்போ நான் சொல்கிறதுனால நான் எல்லாம் முற்றும் துறந்த முனி மாதிரி சொல்ல முடியாதில்ல. நான் தெரிஞ்சதை உங்களுக்கு போய் சொல்கிறேன். எனக்கு மேலே வெளியே நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். புரியுதுங்களா? நான் சொன்னது ஒஸ்தின்னு நான் சொல்கிறதில்ல. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய். எனக்கு கொடுத்தவருக்கு 6 அறிவு, எனக்கு 6 அறிவு, ஐயாவுக்கு 6 அறிவு. நேற்று படிச்சுட்டு நான் சொல்லித்தரேன். நீங்கள் நாளைக்கு 4 பேருக்கு சொல்லித்தர போகிறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து குருசீடர் எல்லாமே சாதாரண மானிடர் தான். நான் வந்த பாதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேங்க. நம்மகிட்ட ஒளி மறைவு இல்லை. தனியாக எனக்குன்னு கொஞ்சம் குருவுக்குன்னு கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிட்டு சீடனுன்னு கொஞ்சம் கொடுக்குன்னு இல்லை. நான் கற்றுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன்.
வேறு என்ன கேட்குறீங்க? திருப்திங்களா? ஆமாம், மனக்குறையோடு போகாதீங்க. மனக்குறை இருந்தால் நான் கேட்டு தெரியும். இந்த குடும்பத்துக்கு சொல்லிட்டேன், குடும்பத்தை விட்டு போகாதீங்க. கணவன் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவன் ஆச்சரியப்படுவான். ஒன்றுமே பண்ணாதீங்க, திரும்பிடாங்க போகிறீங்க. ஏங்க நாளைக்கு நான் இந்த மாதம் பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேங்க. ரைட்டுமா, அவ்வளோதான் ஆசை. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் சலிக்காத செய்யுங்க, அவ்வளோதான் ஆசை. ரைட், போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. சரி ரைட், போதுமாம்மா? சரி, ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம். ரைட். அம்மா நீ பீச்சுக்கு கூப்பிட்டேன், நான் வந்தேன். நான் இன்றைக்கி ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வரணும். போயிட்டு ஐயா தாராளமாக போயிட்டு வாங்க. தம்பி, அப்பா காரெல்லாம் தொடச்சி வை, அப்பா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஏங்க இந்த மாதம் பழனி போகலாம், அவ்வளோதான் ஆசை. போகலாம். எத்தனை நாளைக்கு இங்கே போவாங்க? காலை ஓஞ்சி வரைக்கும் போவாங்க. அப்புறம் விட்டுருங்க. எங்கள் வீட்டில் எங்கெங்கேயும் கோயிலுக்கு போகணுமாங்க. சரி, என்ன பண்ணுறது? ஒண்டியாக அனுப்ப முடியாது. டிரைவர் வாடகைக்கு போட்டுக்குவேன். ஒட்டுக்கா ஒரு வாரம் பேசிக்குவேன். எல்லாத்தையும் சுற்றிட்டு கொண்டாந்து விட்டுருவேன். ஒரு வாரம் போயிடுவாங்க. ஒரு வாரம் நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணிக்கு போவேன், திருச்செந்தூர் போய் தங்கிக்குவேன். அடுத்த நாள் திருச்செந்தூர் பார்ப்பேன். அந்த பக்கம் என்ன முத்தாளம்மன் கோயிலா, முத்தாளம்மன் பார்ப்பேன். அப்புறம் இங்கே வந்து வனத்திருப்பதி பார்ப்பேன். திருநெல்வேலி வருவேன், தங்கிக்குவேன். அப்புறம் திருநெல்வேலி விட்டு புறப்படுறேன்னா அங்கே சுற்றி மதுரை வருவேன், பழனி வருவேன், தங்கிக்குவேன். கடைசியாக கொடைக்கானல் போனால் கொடைக்கானல் பார்த்துட்டு வீட்டில் கொண்டா விட்டுருவேன். இப்படி இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு ஒரு செய்வேன். அதனால் அது நம்மளை பாதிக்கூடாது. அவங்க சும்மா நப்பாசையாக இருக்குங்க. ஏங்க இந்த சீலை வந்துருக்குதுங்க, டிவி பார்த்துருக்குங்க, அதெல்லாம் மாறாது அவ்வளோ சீக்கிரம். அவ்வளோதான் ஆசை, புறப்படு. என்னடா அவங்க அப்பா மாதிரி இல்லை, எதை கேட்டாலும் செய்கிறா இருப்பாங்க. அவங்க அசந்து போகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சு விட்ருக்க. ஆன்மீகம் ஒன்றும் இல்லைங்க, மற்றவங்களை திருப்திப்படுத்துறதாங்க ஆன்மீகம். நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறாங்க, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. யார்? வீட்டில் அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது. அவங்கள விடுற வரைக்கும். ஐயானுடைய அப்பம்மா வேறு, ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலை. அவங்க அப்பம்மா வேறு. இவருடைய இலைக்கு அவங்க தற்சமயம் இணைஞ்சிருக்கிறான். இவருடைய எண்ணமே அந்த அம்மாளுக்கு ஒத்து வர ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட். இப்போ அறிவியலுங்கிறான். அறிவியல் வந்து இது கன்ஃபார்ம், டோட்டல், பிக்சடு, இதோட பினிஷன் சொல்ல முடியுங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் அறிவியல் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன தோன்றுதுன்னு இவருக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா வேறு, இவர் அப்பா அம்மா வேறு. இவருக்கு வந்து முக்தி அடையிறதுக்கு உண்டான வித்தில் அந்த சொத்து இருக்குது. அவங்க விருப்பப்படல. ஆனால் நம்ம வாழ்ந்தாவணுமில்ல வாழ்க்கை துணைக்காக. அவங்க சாப்பிட்டு போகிறாங்க திருநாவை, யார் சாப்பிட்றதையும் வேண்டான்னு சொல்லாது. நீ அதில் பிறக்காது. வள்ளலாரோட 5 பேர் பிறந்தாங்க. அவர் ஒருத்தர் தானே முக்திக்கு வந்தார். வேதாத்திரியோட 8 பேர் பிறந்தாங்க. அவர் ஒருத்தர் தானே முக்திக்கு வந்தார். புரியுதுங்களா? அதனால் நாம் கரெக்டாக இருக்கிறோமா, மற்றவங்க குறையை சொல்லி காட்டவே வேண்டாம். பசங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியாது, மனைவியாக இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அவங்களோட வாழ்ந்தாகணும். புரியுதா? உன்னுடைய கடமை எது வரைக்கும் வாழ்ந்தாகணும்? 8-8க்கு மேலே நீ எங்களுக்கு பாடு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை நம்பி வந்தாங்களா, உனி ஆயுள் காலம் வரைக்கும் சோத்துக்கு இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு. உனக்கு நான் எங்கே போனேன்னா நான் 10 நாள் அவன் ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு. ஐயா திருவண்ணாமலை கூப்பிட்றாங்க. திருவண்ணாமலையில் ஒரு வாரம் பயிற்சி போட்டிருக்கிறாங்க. அங்கே போய் 4 பேத்துக்கு இருந்து தங்கி சொல்லிட்டு வரேன். 4 பேத்துக்கு நீ சாப்பிட்டுக்கிட்டு, உனக்கு என்ன சாப்பாட்டுக்கு தான் இந்த பணம் பொடி, என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுற? அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொல்ல முடியும். ஐயா உங்களுக்கு என்ன சந்தேகம்? நிறைவு பண்ணிக்கலாங்களா? இது இவங்களை கொடுத்த பதிலே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நிறைவு பண்ணிக்கலாங்களாங்க ஐயா? எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.